முகுந்தன் முரளி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தயே நமோ நமः. எனக்கு ஜனனம் கொடுத்த தாய் தந்தையாரை வணங்கி என் குருநாதரான நல்வாழ்க்கை ஜோதிடர் டாக்டர் பி.ஏ. முகுந்தன் முரளி அவர்களுக்கும் மற்றும் தாந்திரிக சக்கரவர்த்தி மணிமுருகேசன் ஐயவர்களுக்கும் ஜோதிட ஞானவேந்தன் கிருஷ்ணமூர்த்தி ஐயவர்களுக்கும் மற்றும் மேடையில் பேசிய அனைத்து ஜோதிட ஆசன்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். எனக்கு கொடுத்த பாவம் வந்து 4ஆம் பாவகம். தலைப்பு வந்து 4ஆம் பாவகம். 4ஆம் பாவத்தில் தாய் சொல்ல மிக்க கோயில், தாயை சிறந்த கோயில் இல்லை, தந்தை சிக்க மந்திரம் இல்லை என்பது ஒரு இதாக 4ஆம் பாவத்துக்கு சொல்லலாம். அந்த வரிகளை வந்து 4ஆம் பாவத்திற்காக நம்ம எடுத்து சொல்லலாம். முதன்மையான வந்து 4ஆம் பாவத்தில் கல்வி, தேசிய அரசாங்க பணி, வீடு, பிரயாணம், மனிதால் இயக்கப்பட்ட வாகனம், பூமி, படகு, மற்ற வாகனங்கள் மற்றும் எண்ணெய் குளியல், தாயார், உறவினர்கள், நண்பர்கள், ஜாதி, ஆடைகள், வாகன திரவியங்கள், மகிழ்ச்சியான வாழ்க்கை, சிறிய கிணறு, பணம், பால், நற்பெயர், மருத்துவத்தில் அற்புத சக்தி, நம்பிக்கை, தவறான குற்றச்சாட்டு, வெற்றி, சோகம், தொல்லை தரும் செயல்கள், விவசாயம், நிலம், தோட்டம், கௌரவம், இதயம், சம்பாதித்தை பாதுகாத்தல், அரண்மனை, சிறப்ப வேலை, புதிய வீடு, குடியேறுதல், தந்தை வழி சொத்து, ஆயுள், தெய்வங்களின் உணவு முதலானவை, களவு போன பொருட்கள் இருக்கும் இடத்தை கண்டறிந்து குறைக்கும் திறமை, வேதங்களையும் சாஸ்திரங்களையும் விருத்தி செய்தல், பசுக்கள், காளைகள், குதிரைகள், யானைகள், தஞ்சை நிலம், செல்வம், இதெல்லாம் 4ஆம் பாவத்தின் சிறப்புகள். மற்றும் எந்தெந்த கிரகங்கள் 4ஆம் பாவத்தில் நின்றால் ஒரு சிறப்பு என்றது பார்ப்போம். இதில் சூரியன் ஆட்சி உச்சம் பெற்றால், ஸ்தானபலம் பெற்று சூரியன் நின்றால் வாழ்க்கை, நல்வாழ்க்கை, ஜாதகர் அரசு உத்தியோகம் பெறுவார், உயர் பதவி, தேவையான வாகனங்கள், வேலையாட்கள் எனவும் பல வீடு, வாசல், சொத்து, சுகத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்வார். அதே 4ஆம் இடம் பகை, நீசம் என்றால் ஆகிவிட்டால் வாடகை வீட்டில் அல்லது சொந்தமான வீட்டில், கூரை வீட்டில் வாழ்வார். இவர்களின் எதிரிகள் கை ஓங்கும், வழக்குகள் வந்து சேரும், அரசு ஆதரவும் குறைந்து விடும், கல்வியில் தடை ஏற்பட்டு பின்னர் தொடர்கல்விய நிலை ஏற்படும். சூரியன் 4இல் இருந்தால். அடுத்து வந்து சந்திரபவன், முழுமையான கல்வி, பட்டப்படிப்பு உண்டு, தாய் சேய் உறவு அதிகமாகலாம், மேலும் வாகன வசதிகள், பெரிய வீடுகளில் வாழக்கூடிய அமைப்பும் உண்டு, கற்ற கல்விக்கு தகுந்த பேரும் புகழும் உண்டு, கல்விக்கு உத்தியோகம் பெறுவார்கள், தக்க உத்தியோகம் பெறுவாள், கௌரவ விருந்துகள் கிடைக்கும், நல்ல மனம் படைத்தவர்கள் என நாடே போற்றும். இவர்களுக்கு நல்ல வேலையாட்கள், நண்பர்கள், ஆதரவர்கள் ஏராளம் உண்டு. பொதுவாக வசதியான சுகமான வாழ்க்கை உண்டு. அதே 4இல் செவ்வாய் இருந்தால் உள்ளொன்று வைத்து புறவொன்று பேசுவார். செவ்வாய் 4இல் இருந்தால் உள்ளத்தில் உள்ளதை அவர்கள் கூட புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு செயல்காரர்கள்.
குடும்பத்தின் உறவினர்களுடன் தாயுடன் அடிக்கடி சண்டைகள் சச்சரவுகள் உருவாகும். இவர்களால் இளைய சகோதரனுக்கு தோஷம் உண்டு. வாகனங்கள் சொத்து சுகங்கள் உண்டு. ஆனால் அவற்றால் இவர்களுக்கு எந்த ஒரு மன அமைதியும் இல்லை. சிறிது சுகங்கள் இவர்கள் பிறந்த காலத்திலேயே அப்புறம் எடுத்துருங்க. சொத்துக்கள் சுகங்கள் இவர்கள் பிறந்த காலத்திலேயே விரயமாகிவிடும். பிற்காலத்தில் இருதய நோயினால் உடல் நலம் பாதிக்கும். அமைதி எங்கோ சுகம் எங்கே என்று கேள்வி கேட்பது மனதில் இவருடைய நிலை ஏற்படும். புதன் இலக்கணம் இலக்கியம் நாள்கில் புதன் இருந்தால் இலக்கணம் இலக்கியம் கணக்கு வழக்குகள் போன்ற கல்வியில் முழுமை பெறுவார்கள். முதல் மாணவராகவும் வரலாம். சிலர் புது கவிதை எழுதுவார்கள். சிறுகதை ஆசிரியர்கள் ஆகவும் இருப்பார்கள். சாஸ்திர ஆராய்ச்சியும் உண்டு. வாகனங்களை புதிதாக மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். புதுசாக அழகான வேலைப்பாடு அமைத்த புதிய வீடுகள் வாழ்வார்கள். பழைய வீடாக இருந்தாலும் அதை அப்போது பொலிவுடன் காட்சி தரும் போல் அந்த வீட்டை சுத்தகரித்து கொண்டே இருப்பார்கள். சித்திர வேலைப்பாடுகள், தேக்குமர பெரிய வாசல், கதவுகள் உள்ள வீடுகள் உண்டாகும். உறவினர்கள் தக்க சமயத்தில் உதவி புரிய முன் வருவார்கள். தாயும் மகனை ஒருவரை புகழ்ந்து பேசிக்கொள்ளும் எப்போதும் ஒரு நிலை உண்டு. கற்ற கல்வியை கொண்டு தனது சுய ஞானத்தை கொண்டும் அறிவாற்றத்தில் வளர்த்து கொள்வார்கள். இவர்களுடைய வாழ்க்கை மற்றவருக்கு உபயோகமாக உள்ளதாக அமையும். புதன் 4 இருந்தால். அடுத்து குரு பகவான் நல்ல கல்வி மிகவும் கவனமான இருப்பார்கள். கல்வியில் மிகவும் கவனமாக இருப்பார்கள். டாக்டர், இன்ஜினியர், வக்கீல் என்ற கல்வி பட்டப்படிப்புகள் இவருக்கு நல்ல பட்டப்படிப்புகள் உண்டு. பெரும்பாலும் கல்வியில் தோல்வி அடைய மாட்டார்கள். மாநிலத்தில் முதல் மாணவியாக வருவார்கள். சுய சம்பாதத்தில் பல அடுக்குமாடி கட்டடங்களை கட்டுவார்கள். பல பேருடைய வாழ்வுக்கு வழிகாட்டியாக இருப்பார்கள். பொருளாதார சிக்கல் என்பது இவர்களுக்கு கிடையாது. காரணம் மனம் இருதயம் குருவின் ஆதிக்கம் கொண்ட இருப்பதால் திட்டமிட்டு செயல்படுவார்கள். குணம் இயற்கையாக அமைந்து இருக்கும். இவர்களுக்கு வரும் பொருளாதார சிக்கலை இவர்களது நண்பர்களாகவோ பொருளாதார உறவினர்களோ தீர்த்து வைத்து உதவி புரிவார்கள். உறவினர், அரசாங்கம், நண்பர்கள் என சகல தரப்பினரும் இவர்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். வாங்கிய நிலத்தில் கிணறு தோண்டினால் மிக அருகில் நல்ல சுவையான குடிநீர் கிடைக்கும். வற்றாத நீர்வனம், நில ராஜபோக வாழ்வு உண்டு. இவர்கள் குடும்பத்தில் தனலட்சுமி வாசம் செய்வாள். சிரித்த முகத்துடன் எப்போதிலும் இருப்பார். இவர் முகத்தை பார்த்தால் எதிரியும் நண்பனாகி விடுவான். அதேபோல் வீடு, வண்டி, வாகனம், சொத்து சுகம் சேர்க்கை, அபரீத ராஜயோகம், நல்ல கல்வி, தாயாருக்கு நீண்ட ஆயுள் உண்டு. அம்மா மகன் சிறிய மனக்கசப்பு உண்டு. அம்மாவுக்கு மன வருத்தம் இருந்தாலும் அம்மாவின் ஆசீர்வாதத்தால் மிக பெரிய தன சேர்க்கை, பொருள், இடம், வண்டி, வாகனம் என நன்மை பலன் தரும். நல்ல குணவாதியாக இருப்பார். உடைந்து போன நிறுவனத்தை கூட இவர் கையில் கொடுத்தால் நல்ல விருத்தி அடைய வைப்பார். நல்ல சிறந்த நிர்வாக திறமையுண்டு. குரு 4 இருந்தால். அடுத்து சுக்கிர பகவான் 4 இருந்தால் ஆண் என்றால் பணக்கார மனைவியும் பெண் என்றால் பணக்கார கணவன் என்றும் கிடைப்பார். அவரவர் பெயர்களில் நிறைய சொத்துக்கள் உண்டு. பெரும்பாலும் டிராவல்ஸ் ஏஜென்சி மூலம் லாபம் உண்டு. பல பஸ் கம்பெனி, டிராவல்ஸ், ஷேர் ஆட்டோக்கள் வைத்திருக்கலாம். வாகனத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, வாழ்க்கை
உண்டு. வாழ்க்கை சக்கரம் உருளும். 4 என்ற சுக்கிரன் யோக கிரகமாக அமைந்துவிட்டால் உறவை மாடுகள், இரவை கிணறுகள், தோட்டம், நஞ்சை, புன்சை என்ற பெரிய பண்ணை வைத்து நடத்துபவர்கள். கல்வியிலும் நல்ல விதமான தேர்ச்சி உண்டு. துறையிலும் இசையும், நாட்டியம், நடனம், சினிமா துறைகளிலும் வெகும் சீக்கிரமாக முன்னுக்கு வந்து நல்ல பெயர் எடுப்பவர்கள். ஆடை, ஆபரண, அலங்கார பொருட்களும் குறைவில்லாத பொன், வெள்ளி, வைரவாகவும் சிலர் பிரகாசிப்பார்கள். பேரும் புகழும் இவர்களை தேடி வரும். 4 சனி பகவான். தாயார் வயப்படுவார். இதனால் விரய செல்வம் உண்டு. வாகனங்கள் இருந்தால் ஏன் வைத்திருக்கிறோம் என்ற நிலை ஏற்படும். சனி பகவான் அடிக்கடி வாகனங்களை பழுதுபடுத்துவார். விபத்துகள் உள்ளாகும். இதனாலும் ஒரு விதமான கவலை மனதில் இருந்து கொண்டே இருக்கும். விற்க வேண்டிய நிலை உண்டு வண்டி வாகனத்தை. உறவினர்களை விட்டு விலகியே இருக்க வேண்டிய கட்டாயம் வரும். உறவினர்கள் விரோதமும் வளர்ந்து கொண்டே இருக்கும். தனது சுகத்தை விட கூட சரியாக கவனிக்க முடியாது. தாராள மனப்பான்மை இருக்காது. எதையும் சிக்கனமாக செய்ய வேண்டும் என்றும் நிலையில் கஞ்சனாகவே மாறிவிடுவார். 4 சனி பகவான் இருப்பதனால். அடுத்து 4 ராகுவோ கேதுவோ இருந்தால் கல்விக்கு தடை ஏற்படும். கற்றாலும் கல்விக்கும் பார்க்கும் தொழிலுக்கும் தொடர்பு இருக்காது. சம்பந்தமே இருக்காத மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். பெரிய வீட்டில் பிறந்தவர்களாலும் காலப்போக்கில் சிறிய வீட்டிற்கு வந்துவிடுவார். எப்போதும் மனதில் பயம் கலந்திருக்கும். இருதயமான சம்பந்த நோய்களும் வரலாம். வீடு கட்டக்கூடிய மனை இருந்தாலும் அதை கட்டி முடிப்பதில் ஆர்வம் காட்ட மாட்டார்கள். நமக்கென்ற எண்ணத்தில் சிலர் வாடகை வீட்டிலேயே காலத்தை கழித்து விடுவார்கள். ஏதாவது கட்டடங்கள், தொழிற்சாலைகள் கட்டினாலும் அது பாதிலேயே நின்றுவிடும். தாய் பிரிந்து வாழ்வர்கள். சொந்த பந்தங்களில் உதவியை எதிர்பார்க்க முடியாது. தன் முயற்சியிலேயே தன் காலம் போகும் என்றும் வழக்குகளில் வெற்றியில் பெறாது. இவர்கள் எந்த வழக்கிலும் வெற்றி பெறாது. வழக்கிலும் ஈடுபடாமல் இருப்பது மிக நன்மையை தரும். நல்லோர்களின் யோசனைகளை ஏற்று அதன்படி நடப்பதே நல்லது. எப்படியானாலும் மனைக்கூற தீர்க்க ஒரே வழி தியானம், பக்தி மார்க்கம்தான். ஆன்மீக ஈடுபாடு வாழ்வுக்கு வளம் சேர்க்கும். இந்த ராகு கேத்துக்களை 12 குரு நின்று பார்த்தால் 5ஆம் பார்வையாக பார்ப்பது வெற்றியை, சுகத்தை கொடுக்கும். 4ஆம் பாவ சூட்சுமங்கள். இன்றைய இந்த 4ஆம் பாவத்தை பற்றி முதல் பேச்சு ஐயா அவர்களுக்கு, முகுந்தன் முரளி அவர்களுக்கு இந்த வாய்ப்பை அள்ளித்தந்த ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. சேர்ந்தாலும் ஐயாவுக்கு தெரிந்த அற்புதமான ஒரு கருத்தை இந்த இடத்துல பதிவு செய்திருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றி சிறப்பு செய்ய இருக்கின்றது. அடுத்தபடியாக நம்முடைய கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார்கள். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட ஐயா அவர்களுடைய வருகையும் ஐயா அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றிங்க ஐயா.